தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 8:11 இனி பாவம் செய்யாதே என்றார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார் என்கின்றது. பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் இவ்வளவு நாளும் பாவத்தில் வாழ்ந்தது போதும், இனி பாவம் செய்யாதீர்கள். கிறிஸ்தவர்கள் என்று என்னை ஏற்றுக்கொண்ட நீங்கள் என்னைப் போலவே வாழுங்கள் என்று நம்மை அழைக்கின்றார். பிரியமானவர்களை, நாம் உலகத்தில் வாழ்கின்றோம். அறிந்தும் அறியாமலும் சில பாவங்கள் செய்து விடுகின்றோம், கோபப்பட்டு விடுகின்றோம். நம்முடைய தகுதிக்கு நம்மை இழுக்காக யாரானும் பேசிவிட்டால் என்னை இப்படி செய்து விட்டார்களே என்று கோபம் வருகின்றது. அப்படித்தானே கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நான் கடவுளுடைய மகனாக இருந்த பிறகும் கூட என் சீஷருடைய கால்களை கழுவினேனே. நான் சிலுவையில் அறைவதற்கு, என்னை சிலுவையில் அறைய கொண்டு போவதற்கு முன் என் கன்னத்தில் அறைந்தார்களே, காரி துப்பினார்களே, நான் பதில் என்ன செய்தேன்? அமைதியாகத்தானே இருந்தேன். அதனால் தானே இன்று கர்த்தர் என்னை உயர்த்தி அவருடைய வலது பக்கத்தில் அமர செய்திருக்கிறார். ஆகவே என்னை போலவே நீங்களும் இனி பாவம் செய்யாதிருங்கள். என்னுடைய அந்த சாட்சியை நீங்கள் நினைத்து என்னை போலவே வாழுங்கள் என்று அழைக்கின்றார். பிரியமானவர்களை, பார்த்தீர்களா? எவ்வளவு தாழ்மை! கடவுளுடைய மகனாக இருந்த பொழுதும் அவர் எவ்வளவு தன்னை தாழ்த்தினார். அதை போன்று அவருடைய சீஷர்களாகிய நாமும், அவருடைய வேதாகமத்தை சுமக்கிறவர்களாக நாமும் இனி பாவம் செய்யாமல் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். அப்பொழுது அவர் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக இவ்வளவு நாள் நாங்கள் அறியாமலும் அறிந்தும் செய்த பாவத்திற்காக அப்பா நீர் வருந்துகின்றீர். நீர் எடுத்துக்காட்டாக சிலுவையில் அறையப்படும் பொழுது காரி துப்பப்பட்டீர், கன்னத்தில் அறையப்பட்டீர் அப்பா. ஆனாலும் அமைதியாகத்தானே இருந்தேன், என்னை போன்று நீங்களும் இருங்கள் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் இனிமேல் உமக்கு பிரியமாக நடப்போம், பிரியமற்ற பாவங்களை செய்ய மாட்டோம் என்று உறுதி கூறுகின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.